ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். யூடியூப் பார்த்து ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் கற்றுக்க முடியுமா? ஆமாம், முடியும். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எப்படி? தவறுகள் அதிகமாக தான் வரும். என்னென்ன தவறுகள் வரும்? கழுத்து அகலம் மற்றும் இறக்கம் அதிகமாக வர்றதுனால ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வரும். ஷோல்டர் ப்ளவுஸ் கழண்டு வரும், நிற்காது ஷோல்டரில். அப்புறம் ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி இதில் ஏற்றம் இறக்கம் வரும். அதுக்கப்புறம் கை தைக்கும் போது அந்த ப்ளஸ் சிம்பிள் சரியாக வராது. ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது அங்கேயும் ஏற்றம் இறக்கம் வரும். மெயின் டாட் பிடிக்கும் போது கூட அதோட டிஸ்டன்ஸ் கூட தப்பாகும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட்டிங் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சரி, இப்போ ப்ளவுஸ் பார்ட்லேயே எது சுலபமாக தைக்கலாம்? பேக் பார்ட்டில் தான். ஏன்னா அங்கே தான் தவறுகள் குறைவாக இருக்கும். சரி, கட்டிங் பழகிறது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும். வீடியோ பார்க்கும்போது சும்மா பார்க்காம அதோட அளவுகள் எவ்வளோ வைக்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். கவனிச்சுட்டு அதை ஞாபகத்துலேயும் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கும்போது அதில் என்னென்ன அளவுகள் வேறுபட்டு அவங்க மார்க் பண்ணி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். அது எதனால் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். சரி, இப்போ தவறுகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ப்ளவுஸை நம்மளால் தைச்சு முடிக்க முடியுமா, தைக்க பழக முடியுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னா, நம்ம எப்படியாவது ப்ளவுஸை தைச்சிடணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமும் இருக்கணும். அதனால திரும்ப திரும்ப நம்ம தப்பு வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப தைக்கும் போது அந்த தப்புகள் எல்லாமே சரியாயிரும். நம்ம கடைசியில் ப்ளவுஸ் தைச்சும் பழகிடலாம். இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த விஷயங்களையெல்லாம் நான் ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பரில் எழுதி உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக முயற்சி மட்டும்தான் தேவை. தேங்க்யூ.